இப்படியே போடு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹரி விலாக்ஸ் 360. இன்றைக்கி நம்ம சண்டே என்ன பிளான் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பிளானுமே இல்லை. காலையிலேருந்து ஃபுல்லாக வேலை. இப்போ தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ தம்பி வர சொல்லிட்டேன். வந்தனே என்ன பிளான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று முக்கியமான பொருள், தம்பிக்கு வண்டி வாங்கிட்டோம். தம்பிக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் கொஞ்சம் சேஃப்டிக்கு. ஸோ அதனால் மறக்காமல் அது வாங்கியே ஆகணும்னு சொல்லி பிளான் போட்டிருக்கோம். என்ன வாங்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெல்மெட் வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். என்ன ஹெல்மெட்டு, எவ்வளோ காஸ்ட்டு, என்ன பிராண்டு அப்படிங்கிறது நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போ ஈவினிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 o'clock ஆகிடுச்சு. இப்போ கிளம்ப போகிறோம். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஆக்சுவலாக பிளாக் அண்ட் ஒயிட் ரொம்ப அழகாக இருக்குது. வீட்டுக்குள்ளே நிப்பாட்டினா தனித்தனியாக பார்க்கும்போது எங்களுக்கு அழகாக இருந்துச்சு. இப்போ சேர்ந்து பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. எப்பயுமே பிளாக்குக்கும் தனியாக ஃபேன் இருக்காங்க, ஒயிட்டுக்கு தனியாக இருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இப்போ ரெண்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கு நாங்கள் எந்த ஷாப் வரோம், எந்த ஹெல்மெட் வாங்குகிறோம், என்ன எதுன்னு உங்களுக்கு நான் வீடியோவில் பண்ணுறேன். இதுதான் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குதுக்கு. நாளைக்கு ஷோரூம் போட்டு காசுனை நல்லா தான் இருக்கும். ஆமாண்டா, இதுதான் நல்லா இருக்கு. இதில் சவுண்ட் நல்லா இருக்கு. இதுதான் நல்லா இருக்கும். அது வித்தியாசம் இருக்குது. சிவப்லா போய்ட்டு பாப்பா. ஓகே காய்ஸ், நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம், நானும் தம்பியும். இப்போ எந்த ஷாப் போகிறேன்னு இருங்க, அவன்கிட்ட கேட்டுக்கலாம். அவன் பார்த்து வச்சுருந்தான். உனக்கு அக்கா அது 2 வயசு பெருசு. அது அக்காவெல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த கடிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே, உன் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? ஓடி போட நாய. எங்க 60 அடி ரோடு, 60 அடி ரோடா? லெஃப்ட் பெரிய கடையை ஓப்பன் இருந்துச்சு. லெஃப்ட் சாண்டியன் போய் டோலிஸ் பார்த்துட்டு போகிறதா? சரி, திரும்பி எஸ்ஐ போய் தாண்டா வரணும். யூட்டன் எஸ்ஐபி போய் தாண்டா வருது. குமார் நகர் போய் லெஃப்ட்டுடா. ஊர் போய்டா, சுத்து இல்லையாடா. அதுக்கு பெரிய காலனி போனாவே ரொம்ப பக்கம்டா. கைஸ், கடை 60 அடி ரோட்டில் எங்க? 60 அடி ரோட்டில் லெஃப்ட் ரைட் எடுத்து லெஃப்ட் சைடு கொஞ்சம் தூரம் கூட இருக்குது கடை. லெஃப்ட் சைடில் இருக்கா? லெஃப்ட் சைடு. கைஸ், ஏதோ ரூட்டு சொல்கிறான். நானும் சரி அதை நம்பி போயிட்டுருக்கேன். 60 அடி ரோட்டில் குமாரநகர்லேருந்து போகும்போது ரைட்டு, பெரியார்லேருந்து போகும்போது லெஃப்ட்டு. சிக்னல்லேருந்து உள்ளே போனோன்னா, குமாரநகர் சிக்னல்லேருந்து உள்ளே போனோம்னா லெஃப்டில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அப்படின்னா ஸ்கூல் தாண்டி பழைய எழுதி ரோடு, அதுக்கு அடுத்து காம்ப்ளெக்ஸ்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுவாக தான் இருக்கும். இப்படி தான் பொது வண்டியில் யாரும் ஓட்டாதீங்க. இவன் தான் சாட்சி, கரெக்டாக பண்ணுறான். இந்த குழியில் விடாதீங்க, இந்த மாதிரி திருப்பாதீங்க, பிள்ளைகளை பார்த்து ஆறு அடிக்காதீங்க. போடாமனு இதே விளாகில் போடுவேன் பாரு. உங்ககிட்ட ஜாக்கிரதையாக சொல்லி மூஞ்சியும் போடுவேன். காய்ஸ், ஹெல்மெட் வாங்க போகிறான். அவன் பார்த்து வச்சுருக்கான். ஐயோ பாப்பா, இந்த பக்கத்து திரும்பி தான் பாரு பாப்பா. ஏன்னா உன்னை மதிக்கவே மாட்டேங்க பாப்பா. 6 அடிச்சு மடிக்க மாட்டேங்குது வண்டி. அது திரும்பவே இல்லை வருது.
இப்போ வந்து சாமி ரோட்டில் போயிட்டுருக்கோம். அறுபது போய் ஹெல்மெட் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஹெல்மெட்டு, என்ன பிராண்டு, அதோடய ப்ரைஸ் என்ன, நம்மளுக்கு என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன் ப்ரைஸ். ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு சாட்டர்டே நைட்டு சனிக்கிழமை நைட்டோ வெள்ளிக்கிழமை நைட்டோ உங்களுக்கு இன்ஜின் செம்பிள் லைட் இருந்துச்சு. அது என்னன்னு தெரியல எனக்கு. ஒரு சிக்கன் பயந்துட்டேன். நூறில் போனால் 108 அழைக்குமாம்மா. போகிறதுக்கு முன்னாடி அழைக்குது வேறு. அடைக்கலடா, அழைக்குதுடா. 100ல் போனால் 108 அழைக்குன்னு சொல்லுவாங்களே, அதான் 108 முன்னாடி அழைக்குது. நீ செல்வா பார்த்து பார்த்து அவனை மாதிரியே ஓட்டுறடா. ஆனால் புது சட்டை ஏன் நல்லா தான் இருக்கு. ஆ நல்லா தானே இருக்கு. இந்த சட்டைக்கு என்னடா தரும்? இப்போதான் நல்லா இருக்கு. அதாவது இந்த வாக்கம் என்ன சொல்கிறேன்னா காய்ஸ், இந்த வீலுக்கு அதாவது எப்படி சொல்கிறது, டக்குன்னு முடியுது, அந்த டயருக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த மக்காடு, அதை வந்து வீல் கப்பாக கட்டு தான் நினைக்கிறேன். வீல் கப்புங்க சைடில் நாருக்கு வருது, நாகு இல்லை. அந்த மக்காடு எடுக்கணும்னு சொல்கிறான், நம்பர் பிளேட் இதை கழட்டணும்னு சொல்கிறான், வைசர் மாதான்னு சொல்கிறான், மிரர் கழட்டணும்னு சொல்கிறான். எனக்கு எதுவுமே இஷ்டம் இல்லை. இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனால் அதை விட்டுட்டு இவன் என்ன சொல்கிறான்னா இது எல்லாத்தையும் மாற்றணும் அப்படிங்கிறான். பழைய வண்டியாக கொடுங்கண்ணா, புது வண்டியிலே பார்த்தீங்க எவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே இந்த சாமி இதோட 4 டைம் இன்னைக்கு தாங்க இந்த இடத்துல இந்த சாமி 4 டைம் பார்த்துட்டேன். அதாவது எப்படின்னா 4ஆவது டைம் கிராஸ் ஆகிறேன், 4ஆவது டைம் தான் சாமி பார்க்குறேன். இதை விட அது ஹைட்டுக்கு அதிகம், அதனால இது கம்பேர் பண்ணும்போது அது இவ்வளவோ பரவாயில்ல. நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ, நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. இதை லெஃப்ட் ஹெட்ரா சாப்பிடு. எங்கே போனா இவன் எங்கேயோ போயிட்டான். இல்லை அந்த முக்கில் தான் நிற்கிறான். எப்போ போனான்? அங்கெல்லாம் நிற்பதே போயிட்டான். ஒன்லைன் போனால் பக்கம். ஆமாவா, யாரும் இல்லை. அதாவது Habibi. Illegal only when police there. Police not there, Habibi everything legal. எனக்கு தானே ஃபைன் போடுவான்டா டேய். Police is there is illegal. Police is not there is legal. Habibi. அப்படிங்கிற மாதிரி போலீஸ் லீகல் தான். இதான் ஹெல்மெட் கடை நினைக்கிறேன். ஹெல்மெட் வாங்கிடலாம். ஐஎஸ்ஐ முத்திரையோடதுடா. ஆரெல்லாம் அடிச்சுலாம் கூப்பிட்டுலாம் சொல்லக்கூடாது, பட்டாட்ட போகணும். இப்போ 60 ஃபீட் ரோடு வந்துட்டோம். சிக்னலில் தான் லெஃப்ட் கட் பண்ணி வந்துட்டோம். எஸ்டேட் இருக்குது. எவ்வளோ தூரம் தெரில. நான் ஆக்சுவலாக உங்களுக்கு கடை ஷாப்பே உங்களுக்கு சரியாக காட்டுன்னு சொல்லுவேன். நைட்டு வந்தால் இந்த ரோடு அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாம் சுற்றி கடை ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கடை, இந்த ரோடு. இது வரையும் நல்லாயிருக்கும்.
ஆக்சுவலாக இது பழைய எல்ஜி ஷோரூமு. பழைய எல்ஜி ஷோரூம் தாண்டோம், கட்டு தாண்டிட்டோம். இது கொஞ்சம் தூரம்னா 3 கடைன்னா ஹெல்மெட் கடையே காணும். உண்மையாக வழி தெரியுமா தெரியாதா? நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். நான் வாடகை போயிட்டு இங்கே எதுவும் எனக்கு தெரிஞ்ச ஹெல்மெட் கடை நான் பார்த்த மாதிரி இல்லையடா. பார்த்துட்டே வந்தேன். அப்படியா? கடையை பார்த்தேன். எல்லா கடையும் சாத்தியாக இருக்கு. வேற வழி இல்லை. வேணா வண்டி தூக்கி தலையில் வச்சு நடந்துடுறியா? வேணா எல்ஜி ஷோரூம் இங்கே மாற்றிட்டாங்க. டேய் எங்கடா பார்த்த ஹெல்மெட்டு கடை? அங்கே மெண்டல் 60 அடி ரோட்டில் அடிதான்டா கொஞ்சம். நான் இங்கே நடந்துட்டு இருக்கிறேன். மறந்தே விட்டான ஐயா. என்ன செஞ்சால் பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டோம். யாரோ கூப்பிட்டு இருக்காங்க. யார் கூப்பிட்டாங்கன்னு தெரியல. ஓ இதுலேருந்து ரைட் எடுத்த கொஞ்சம் தூரம் தானே மாட்டான். ஜாரா ஹெல்மெட்டுங்க. இங்கே பல்லட ரோட்டில் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். கடை திறந்துருக்க பார்த்துட்டா உசுரே வந்திருக்கும் எனக்கு. அது பக்கத்து கடைடா, அடிச்சு போடுவாங்க. பிராண்டில் போட்டுருக்காங்க. போலீஸ் அம்மா யார் அந்த வெள்ளை வண்டியில் இப்படி திருப்பிட்டு வந்தது அப்படின்னு கேட்பாங்க நினைக்கிறேன். நம்ம அந்த பக்கமே போயிடலாம் நினைக்கிறேன். இங்கே தான் கடல் மாதிரி இருக்குடா. ஜாரா ஹெல்மெட்டு 60 ஃபீட் ரோடில் டென்னு வந்து ரைட்டு திரும்பினீங்கன்னா ஃபுல்லாக ஹெல்மெட் கடல் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது கைஸ். ஆனால் நாங்கள் கேட்குற பிராண்டு என்ன ப்ரைஸ் என்ன இதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன். செகண்ட் வெயிட் பண்ணி வாங்குறதா ப்ரோ கன்ஃபார்ம் தான். சைஸ் கரெக்டாக இருந்தால் ஓகே. இல்லை ரெண்டு சைஸ் இருக்கும் ப்ரோ. இது என்னது எம்மா? எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு போடு சைஸ் மாதிரி இல்லைன்னா இப்போ வேறு சைஸ் வாங்கிக்க தான் போகலாம். அவங்க வாங்குறது கன்ஃபார்மாக தானே கேட்குறாங்க, மற்றபடி எது இல்லை. இதுதான் பார்த்தேன். ஆமாம் டியூக் ரோட் நல்லா இருக்கு. அவன் போட்டிருந்தேன் சார். வேறு இதில் எந்த ஹெல்மெட் நான் பார்த்தேன்னு எனக்கு பிடிக்கும். கேவிட்டில் என்ன ரேட்டு வருது? டைட்டாக தான் இருக்குது. இதுவே உனக்கு சொதக்குன்னு இறங்குது ப்ரோ. இதுக்கப்புறம் கீழ் சைஸ்னா எல்லாம். இது பெரிய சைஸில் எல்லு இதுதானா கரெக்டாக எனக்கு? மூஞ்சி ரொம்ப சைஸாக இருக்கு. ஓகே பின்னாடி கட்டாக்கா ப்ரோ? கண்ணாடி இருக்கு. பரவாயில்ல 3 சைஸும் இங்கே இருக்குது. எல்லா ஹெல்மெட்டும் அப்படியா? ஓகே ப்ரோ. சுபின் வாங்க நான் சொல்கிறேங்க. நான் எஸ் போட்டு பாருங்க ப்ரோ. சைஸுக்கு மட்டும் இல்லை அப்படியே குஷன் மாற்றி கொடுத்துரும். உட்காந்து தேடுறேன் நான். லைட்டை போட ப்ரோ. இது வேறு கலரில் வராதா? கலரில் தான் வரும். பேடிங் எப்படி கலர் வரும்? இல்லை இது ஃபுல் பிளாக்ல அந்த மாதிரி அப்படிதான் வராது. இது ரைட் ஆப்ஷனா?
எல்லாமே ரைடர்ஸில் இங்கே இருக்குது. சரி தான் ரைட். இப்படி தான் போட உனக்கு கொஞ்சம் லூஸ் வந்துடும். தலை மேலே தூக்குங்க. கீழே இறக்கி அதுதான். இப்படி தான் இருக்கணும்டா. ஆனால் நான் எஸ் இருக்குன்னு இப்போ பேடிங் எல்லாமே ஒரே கலர் தான். அவ்வளோ ஒரே தான். 6290. அது லூஸ் ஆகிக்கணும். டைட்டாக தான்டா இருக்கணும். ரைடர்ஸில் சீக்கிரமாக இருக்குது. கொடுங்க உங்களுக்கு. இங்கே லோக்கல் ஆக்சுவலாக கடை நான் பார்த்துருக்கேன். அது ஆக்சஸ் இருக்கா பிராண்டு அப்படிங்கிறது தெரியல. கடை நிறைய டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓனாக பண்ணிட்டு இருக்கோம். ஓகே இதுலேயே நிறைய ஒரு நாளைக்கு 4 டைம் போகிற மாதிரி தான் இருக்கும். கடையெல்லாம் நிறைய டைம் நோட் பண்ணிக்கிறேன். சரி சரி. ஆனால் இங்கே பிராண்ட் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. வீடியோ பார்த்து நான் தான் டீலரு. ஓகே நான் உங்கள்கிட்ட தான் நீ பேசணும்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? திருப்பூர் மெயின் டீலரே நான் தான். நம்மள்ட்ட இல்லாத பிராண்ட்ஸ் இல்லை. நம்மளை தவிர்த்து வேறு யாரும் பண்ணவும் மாட்டாங்க இங்கே. ஓகே அந்த மாதிரி தான். வந்து ரொம்ப நல்லதாக போச்சு. நீ யாருனாலுக்கும் இங்கே சஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லலாம்ல. ஏன்னா A to Z எல்லாமே இங்கே இருக்காங்க. என்கிட்ட கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க அட்வான்ஸில் கஸ்டமர்ஸ் நிறைய பேர்கிட்ட வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் மொத்த சரக்கு இங்கே நான் எடுத்ததுனால இப்போ அவங்களே எனக்கு கூப்பிட்டு எனக்கு 1-2 பீஸாக கொடுங்க கஸ்டமர் கேட்குறாங்க. வாய்ப்பே இல்லைப்பா. அதான் உங்களுக்கு கொஞ்சம் டிமாண்ட், அதான் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. 3-6 மாதத்துக்கு வராது. அப்போ நம்ம கொடுக்க முடியாது. அந்த 1-2 பீஸ் வச்சு நம்ம பண்ணிட்டு போயிடலாம். கரெக்டு தான். நம்ம 1450 மொத்தம் எவ்வளோ ப்ரோ ஆச்சு? 6590. அது 290. இது 290. கரெக்டாக 390 வந்து 590 வந்து ஓகே கைஸ். ஆக்சுவலாக ஒரு வழியாக நம்ம தம்பி ஆசைப்பட்ட ஹெல்மெட் ஒரு வழியாக வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6290. 6290 ஃபிக்ஸடு ப்ரைஸ் தான். ஆஃபரு டிஸ்கவுண்ட்டு எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக திருப்பூரில் மெயின் டீலரு, அதனால் கம்பல்சரி குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கேட்டு பார்த்தோம். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ்க் வாங்கியிருக்கேன். சூப்பராக இருக்குது. க்ளோஸ் பண்ணியே ஓட்டு அழகாக இருக்குது. தம்பிக்கு வாங்கின ஹெல்மெட்டு தம்பி பயங்கரமாக இருக்கான். சந்தோஷத்தில் ரொம்ப குதிக்கிறான். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். தம்பி நல்லா இருக்கட்டும். தம்பி சந்தோஷமாக இருக்கிறது நம்மளுக்கு சந்தோஷம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி ரொம்ப ஆக்சுவலாக அந்த கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லாத பிராண்டில் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா எல்லா பிராண்டுமே இருக்குது. ஆக்சரு, ரைடக்ஸு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன ஹெல்மெட் வேணுமோ எல்லாமே வாங்கிக்கலாம். அந்தளவு சூப்பராக இருக்குது. எல்லா பிராண்டு கிராஃபிக்ஸு எல்லாமே தரமாக இருக்குது. நல்லா இருக்குடா. பஸ்ஸுக்காரன் முன்னாடி வர வார்த்தை பேசுகிறான். முன்னாடி புது பஸ் ஸ்டாண்டு போய் கட்டாயிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக போ. ஹெல்மெட் நான் தரமாக இருக்குது. தாராளமாக நாங்கள் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6290. 6290 ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். இதில் வந்து கூட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேறு எதுவும் கொடுக்கல. வெறும் பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்லாம் இல்லை. 200 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஓவரால் மாஸ்க், ஃபுல் மாஸ்க்கு உங்களுக்கு ரெண்டு சேர்ந்து வாங்கும்போது 6490. ஆமாம், 6490 வந்துருக்கு. ராசா நம்மளுக்கு தான் புது வண்டி, நம்ம தான் நின்று போகணும்.
தாண்டிட்டோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் நெக்ஸ்ட் வாலில் சந்திப்போம். யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான தட்டி விடுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். டாடா பை பை, see you. Bye. Hari Vlogs 360.